கர்த்தர் என் மனமகிழ்ச்சி. இன்றைய தியானம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். கர்த்தர் பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு ஓமையை சொல்கிறார். மணவாளன் வர 10 கன்னிகைகள் காத்திருக்கிறார்கள். மணவாளன் வர நேரமானதினாலே அவர்கள் தூங்கிவிட்டார்கள். மணவாளன் வருகிறார் என்று அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. எல்லாரும் எழுந்து புறப்படுறாங்க. 5 கன்னிகைகள் தீவெட்டிகள் வைத்திருக்கிறார்கள், எண்ணெயும் வைத்திருக்கிறார்கள். 5 கன்னிகைகளோ தீவெட்டிகள் வைத்திருக்கிறார்கள், எண்ணெய் வைத்திருக்கவில்லை. எண்ணெய் வைத்திராத கன்னிகைகள் எண்ணெய் வைத்திருக்கிற புத்தியுள்ள கன்னிகைகளை நோக்கி எங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் கொடுங்கள் என்று கேட்கிறார்கள். அவர்களோ உங்களுக்கும் எங்களுக்கும் போதாமல் இராதபடிக்கு விற்கிறவர்களிடத்தில் போய் நீங்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள். புத்தி இல்லாத கன்னிகைகள் எண்ணெய் வாங்க போகிறார்கள். மணவாளன் வந்துவிட்டார். புத்தியுள்ள கன்னிகைகள் ஆயத்தமாக இருந்தவர்கள் மணவாளனுடன் செல்கிறார்கள். எண்ணெய் வாங்க சென்றவர்களோ மணவாளன் வந்துவிட்டார், கதவும் அடைக்கப்பட்டு விட்டது. இவர்களோ ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிடுகிறார்கள். அவரோ உங்களை அறியேன் என்று சொல்கிறார். ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, தீவெட்டியை வைத்திருந்து எண்ணெய் வைத்திராத புத்தி இல்லாத கன்னிகைகளாய் நாம் இராதபடிக்கு விழித்திருப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நோவாவின் காலத்திலே ஜனங்கள் அழிக்கப்படும் போது உணர்வில்லாமல் இருந்தார்கள். எப்படி இருந்தாங்களாம்? உணர்வில்லாமல் இருந்தாங்களாம். அதே போல மனுஷகுமாரன் வரும் நாளிலும் நடக்கும் என்று சொல்கிறார். எப்படி எனில், ஜலப்பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் இருந்தார்கள். ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரி கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். ஆமென். அதுபோல நாம் உணராதவர்களாய் இல்லாதபடிக்கு புத்தியுள்ள கன்னிகைகளாய் கர்த்தர் வரும்போது அவர் ராஜ்யத்திலே பிரவேசிக்க ஆயத்தமாயிருப்போம். ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.